Praise the Lord and praise the Lord, everyone. Praise the Lord and praise the Lord, everyone. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, நன்றியோடும் ஸ்டார்ட் பண்ணட்டுமாமா? ஸ்டார்ட் பண்ணல. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா, நல்லவரே துதிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த வேளையில கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியான கர்த்தாவே இருதயத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. இந்த பாடல் வேலையை கர்த்தாவே நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கரங்களை நோக்கும். நீர் இரக்கம் செய்கின்ற வரையில், நீர் இரக்கம் செய்கின்ற வரையில் நான் உம்மை நோக்கியிருப்பேன், நான் உம்மை நோக்கியிருப்பேன். உந்தன் கரத்தை அல்ல என்
தேவா, உந்தன் முகத்தை நோக்கியிருப்பேன். உந்தன் கரத்தை அல்ல என் தேவா, உந்தன் முகத்தை தேடுகிறேன். எனக்கு இரக்கம் செய்யும் தேவா, என் நிந்தை மாற்றுகின்ற நாதா, எந்த நீதி எல்லாம் கந்தை, உந்தன் சிந்தை என்னில் தாரும். எனக்கு இரக்கம் செய்யும் தேவா, என் நிந்தை மாற்றுகின்ற நாதா, எந்த நீதி எல்லாம் கந்தை, உந்தன் சிந்தை என்னில் தாரும். எந்த நீதி அல்ல என் தேவா, உந்தன் இரக்கம் நாடுகிறேன். எந்த நீதி அல்ல என் தேவா, உந்தன் இரக்கம் கெஞ்சுகிறேன். என்னை வழி நடத்தும் தேவா, என்னை ஆட்கொண்ட நாதா, உந்தன் சித்தம் நான் செய்ய, உந்தன் கிருபை என்னில் தாரும். என்னை வழி நடத்தும் தேவா, என்னை ஆட்கொண்ட நாதா, உந்தன் சித்தம் நான் செய்ய, உந்தன் கிருபை என்னில் தாரும். எந்தன் சித்தம் அல்ல என் தேவா, உந்தன் சித்தம் நாடுகிறேன். எந்தன் சித்தம் அல்ல என் தேவா, உந்தன் சித்தம் கெஞ்சுகிறேன். வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கும். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கரங்களை நோக்கும். நீரிரக்கம் செய்கின்ற வரையில், நீரிரக்கம் செய்கின்ற வரையில், நான் உம்மை நோக்கியிருப்பேன். நான் உம்மை நோக்கியிருப்பேன். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நீங்க இரக்கம் செய்கிற வரைக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் அப்பா உண்மையே நோக்கி பார்க்கிற எங்கள் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படியா எங்களை நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்க இந்த தியான பகுதி அம்மாவுடைய கருத்துல ஒப்பு தருகிறோம் கர்த்தாவே. நாங்க என்ன அப்பா கற்றுக்கொள்ளணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். வெறும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற்றம் அல்ல ஆண்டவரே, அதன்படியாய் கர்த்தாவே நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றிபடிக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மா உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை எப்போ நோக்கி கொண்டிருக்கும், வேலைக்காரியினுடைய கரங்கள் எஜமாட்டியின் கரத்தை நோக்கி கொண்டிருக்கும். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யும் வரை நம்ம அவரையே நோக்கி கொண்டிருப்போம். நமக்கு வேற எங்கேயும் உதவி வராது. நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நமக்கு உதவி செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம மெடிடேஷனுக்குள்ள போகும் பொழுது 2 வசனங்களை வாசிப்போம் இல்லையா? அந்த 2 வசனத்தை வாசித்து விட்டு நம்ம இன்றைக்கு தியானத்துக்கு போகலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39-42. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
இன்றைக்கு நம்ம இந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நம்மளோடு கூட திட்டவட்டமாய் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆவியானவர் நமக்கு சொல்லுவதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம அதுக்கு முன்பாக ப்ரே பண்ணலாம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்க பெண்களாய், சகோதரிகளாய், தாய்மார்களாய் ஒன்று இணைந்து கர்த்தாவே இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்க தியானிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒன்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க கற்றுக் கொடுப்பது எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே, அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அதன்படி எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளாக வளர கிருபை கொடுங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்க புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய கரத்திற்குள்ளாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நான் இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் இந்த அவுட்லைன் போகல, சின்ன ரிவிஷனு இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா பண்ண போறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அந்த 120 பேர் இயேசுவானவர் சொல்லிவிட்டு போனபடி பரிசுத்த ஆவிக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது அந்த மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அப்பொழுது தேசத்தின் பல பகுதிகளிலே இருந்து பக்தியுள்ள யூதர்கள் அந்த இடத்திற்கு வந்தாங்க. அவர்கள் இவர்களை பார்த்து பலவிதமான ஒப்பீனியன் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒருத்தர் கலக்கம் அடைந்தார்கள், ஒருத்தர் பயந்தாங்க, ஒருத்தங்க மார்க் பண்ணாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில பேதுருவும் அவருடைய 11 அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று செய்த முதல் பிரசங்கம். இதை குறித்து நம்ம 7 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இன்னைக்கு 8 பாயிண்ட்குள்ளாக போகிறோம். ஃபர்ஸ்ட் பேதுரு என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்றாரு. ஏன்னா அவங்க பரியாசம் பண்ண கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க டவுட்டை கிளியர் பண்றது. ஏன்னா பேதுருவும் ஒரு யூதன், அங்க வந்து இருந்தவர்கள் பக்தியுள்ள யூதர்கள், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அதற்கு பிறகு செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணாருன்னா, யோவேல் தீர்க்கதரிசியில எழுதின காரியங்களை எடுத்து சொல்கிறார். அதற்கு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டதை அந்த இடத்துல அந்த வசனங்களை எடுத்து சொல்கிறார். மூன்றாவது, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அற்புதம் அதிசயம் நடப்பதை குறித்து எடுத்து சொல்கிறார். நான்காவது காரியம் என்ன சொல்றாருன்னா, டே ஆஃப் த லார்ட், கர்த்தரின் வருகையை குறித்து, நடக்க போகும் காரியங்களை குறித்து எடுத்து உரைக்கிறார். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொன்னார்னா, எல்லாரும் அதில போக முடியாது. யார் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார் எவனோ அவன்தான் ரட்சிக்கப்படுவான் என்று இதை யார் உரைத்திருக்கிறார் என்றால் தேவன் உரைத்திருக்கிறார் என்று அதை அழகா அந்த இடத்துல 5th பாயிண்ட சொல்றாரு. 6th பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, ஒரு அழகான ஒரு காஸ்பல் மெசேஜ் அந்த இடத்துல கொடுக்கிறார். அவருடைய நாமம் யார் என்பதே, இயேசு என்பதை அந்த இடத்துல அவர் சொல்கிறார். ஆனா அந்த இயேசுவை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஆணி அடித்து சிலுவையில அவரை ஆணி அடித்து அக்கிரமக்காரருடைய கையில ஒப்பு கொடுத்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி 6th பாயிண்ட சொல்றாரு. 7வது பாயிண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, 7th பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி கூறுகிறார். இந்த உயிர்த்தெழுதலை பற்றி கூறும் பொழுது இதுக்கு ஆதாரமாக தாவீதின் சங்கீதத்தில் இருந்து வார்த்தைகளை எடுத்து காட்டுகிறார். நம்ம தான் இதை லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். அதாவது Acts 2:25-28 அந்த 4 verses-உம் Psalms 16:8-11 அந்த 4 வசனமும் சேம் verses. அதை எடுத்து இந்த இடத்துல காட்டுகிறாரு. இப்போ நம்ம இன்றைக்கு 8வது பாயிண்ட பார்க்க போறோம். அதாவது 29th verse. அதை வாசிக்கலாமா? 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. சோ இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள்.
சோ இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை நான் மெடிடேட் பண்ணும் பொழுது இந்த ஒரே வசனத்துல அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினார். அதாவது இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சபடி இந்த பேதுரு யார் என்றார்? ஒரு மீனவர், இயேசுவோட இருந்தவர். அவர் ஒரு யூதன். இப்போ இந்த இடத்துல கூடியிருந்த ஒரு பெரிய கூட்டம் யாருன்னா, அவங்களும் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவதற்கு வந்தவர் பக்தியுள்ள யூதர்கள். இவங்க தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை உயிரோட இருந்த இயேசுவை என்ன பண்ணாங்க, அக்கிரமக்காரர் கரத்துல கொடுத்து சிலுவையில அறைந்தாங்க. ஆனா அவங்க அந்த உயிர் தெழுதலை நம்பவே மாட்டாங்க. அவர் உயிர் எழுந்தார் என்று சொன்னா இவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, வசனத்தை தாவீதுல இருந்து எடுத்து வாசிட்டாரு. ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒழிய இவங்களுக்கு அந்த சத்தியம் புரியும். இல்லைன்னா வெறும் வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு விளங்குவது கடினம். இதுல நான் 2 காரியத்தை பார்த்தேன். இப்ப வசனத்துல விளக்கம் ரொம்ப அவசியம். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது தீர்க்க தரிசனமாக தாவீதின் சங்கீதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. ஆனா அதை பற்றி நான் இப்ப பேசணும், அதனுடைய விளக்கத்தை சொல்லணும், அதுக்கு நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம கூட தனியா வேதத்தை நம்ம வாசிப்போம். ஆனா அந்த வாசிச்சுட்டு விட்டுட்டோம்னா நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. அதுல என்ன கருத்து இருக்கு, அந்த வார்த்தை என்ன சொல்ல வருகிறது என்பதை ஆவியானவரோட உதவியோட நம்ம சேர்ந்து வாசிக்கும் பொழுது அதுல ஒரு தெளிவை நமக்கும் கட்டளையிட்டு கொடுப்பார். நம்ம அதை புரிஞ்சு கொள்ளும் பொழுது அந்த புரிந்த வார்த்தைகளை நான் மற்றவர்களுக்கோ இல்லை என் வீட்டுல என் பிள்ளைகளுக்கு இல்ல நம்ம உறவினர்களுக்கோ நெய்பர்ஸ்க்கோ அதை நான் ஷேர் பண்ணும்போது அவர்களுக்கு ஈஸியாக அது புரியும். இத பேதுரு அன்றைக்கு தாவீதின் சங்கீதத்துல இருந்து எடுத்து சொன்னாரு. சோ இந்த விளக்கம் சொல்லாவிட்டால் இந்த பெரிய கிரௌடுக்கு புரியவே புரியாது. ஏன்னா இந்த கிரௌட் யாருன்னா, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்கிற ஒரு கூட்டம். ஆனா இங்க 120 பேர் சின்ன கிரௌடு என்ன பிலீவ் பண்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து சொல்றாங்க. சோ இந்த வசனத்தை விளக்கம் சொல்றது அவசியம். இதை நான் மெடிடேட் பண்ணின்னு இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும், எத்தியோப்பியா மந்திரி. ஆக்ட்ஸ் 8:28 போகலாம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஓகே, இப்ப என்னன்னா அந்த எத்தியோப்பியா மந்திரி அந்த எருசலேமுக்கு ஆலயத்துக்கு விட்டு இப்ப ஊருக்கு திரும்பி போகிறான். அப்ப போகும் பொழுது என்ன பண்ணாரு, ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அடுத்தது 29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இப்போ பிலிப் இருக்கிறார். பிலிப்பு கிட்ட இப்ப நமக்கு எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலம். சோ இந்த பிலிப் கிட்ட ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீ என்ன பண்ணும், நீ ரதத்துடனே போய் இப்போ நீ சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 30th verse. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உனக்கு தெரியுமா என்றான். இதுதான் இப்ப ஆவியானவர் அவரை வழி நடத்துறார். எங்க, அந்த மந்திரி கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை. இவர் பிலிப்பு போய் கேட்கிறார், நீ இப்ப வாசிக்கிறல்ல, இந்த வாசிக்கிறதுனுடைய இவரு ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கிறாரு, நீ இப்ப வாசிக்கிறியே அது கருத்து உனக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிற பதில் பாருங்களேன், 31. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இதுதான், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும். சோ இந்த இடத்துல நம்ம
வார்த்தையை நம்ம ஃபர்ஸ்ட் அது தெளிவு எனக்கு இருக்கணும். ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், அதுல என்ன கருத்து இருக்கு, என்ன ஆண்டவர் எனக்கு சொல்ல போறாரு, என்ன சொல்லி கொடுக்கிறாரு, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்யுது, இதனை குறித்த ஒரு தெளிவு எனக்கு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், அதை மற்றவர்களுக்கு, வார்த்தை தெரியாதவர்களுக்கு என்ன பண்ணுவேன், புரியாதவர்களுக்கு ஆவியானவர் உதவியோட நான் என்ன பண்ண முடியும்னா சொல்லி கொடுக்க முடியும். இவர் என்ன பண்றாரு, விவரமா அவருக்கு அந்த வாசித்த வசனத்துல இருந்து சொல்லி கொடுக்கிறார். நம்ம ஆக்ட்ஸ் 8th சாப்டர் போகும்பொழுது இதை டீட்டெயிலா படிக்கலாம். ஆனா இன்னைக்கு 35 37 வாசிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அவன் என்ன போர்ஷன் வாசிச்சாரோ, அந்த மந்திரி என்ன போர்ஷன் வாசிச்சாரோ அந்த போர்ஷன்ல இருந்து இவர் இயேசுவை குறித்து பிலிப் என்ன பண்றாரு, அந்த மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவர் இயேசுவை விசுவாசி ஏற்றுக்கொண்டு 37ல அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் பாப்டிசம் வரைக்கும் போயிடுறாரு. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு எப்படி புரியும், எப்படி அவன் இருதயம் குத்தப்படாது. ஆனா ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா பிலிப் அந்த இடத்துல அனுப்பி அந்த இடத்துல இவர் போய் கேட்கிறார், நீ வாசிக்கிறியே உனக்கு புரியுதா, இது கருத்து என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒருத்தர் எனக்கு சொல்லன்னா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னுட்டு. சோ இவர் இயேசுவை அவர் வாசித்த போர்ஷன்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ணும் பொழுது அவர் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு வரை அவரை நடத்துகிறார். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், அதை புரியும்படி விளங்கும்படி நாம் முதல்ல அதை கத்துக்கணும். அதற்கு பிறகு நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லணும். ஒரு தேவனை அறியாதவர்கிட்ட சென்று நம்ம இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இயேசுவானர் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வசனம் தெரியாதவங்களுக்கு அது புரியாது. அப்போ வழினா என்ன, இயேசுவானவர் சத்தியம்னா என்ன, அவங்களுக்கு ஏற்ற விதமா ஒரு குழந்தைக்கு சொல்லுவது போல சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க ஆத்மாவையும் என்ன பண்ணுவோம், கர்த்தரிடத்துல சேர்க்க முடியும். சோ இந்த இடத்துல நான் பார்த்தது முதலாவது, அவர் அந்த வார்த்தையை தாவீதுல இருந்து எடுத்து இயேசு உயிர்த்தெழுதலை பற்றி வசனங்களை குறிப்பிட்டு காட்டி அதற்கு பிறகு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்றார். இரண்டாவது பீட்டருடைய வாழ்க்கையில நான் பார்த்தது, இவர் ஒரு யூதன், அங்க கூடி இருக்கிறவர்கள் எல்லாரும் யூதர்கள். சோ இவங்களுடைய பேசிக் கல்ச்சர், ட்ரெஸ்ஸிங், ஃபுட், லாங்குவேஜஸ் எல்லாம் ஒரே போலதான் இருக்கும். இதுல ஒரு மாற்றமும் அதுல இருக்காது. இன்றைக்கு நம்ம கூட இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளை சுற்றி அநேக கண்ட்ரி பீப்புள்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் இருக்காங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்தியன்ஸ். அதுல நம்ம ஸ்டேட்ல இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், கல்ச்சர் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரே போலதான் இருக்கும், அதுல மாற்றம் இருக்காது. ஆனா இப்படிப்பட்ட மக்களிடத்துல நான் போய் இயேசுவை குறித்து சொல்லுவது எனக்கு ஈஸி. அதாவது இப்போ நான் போயிட்டு ஒரு சைனீ கிட்டயோ, ஒரு கொரியன் கிட்டயோ, மெக்சிகன், ஆப்பிரிக்கன் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் சில காரியங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நான் பேசுறதும் என்னுடைய காரியங்களும் சரியா அந்த அளவுக்கு நான் கேட்ச் பண்ண முடியாது, அவங்க கேட்ச் பண்ண முடியாது. சில வேளைகளில கர்த்தர் ஒரு சில இடத்துல அப்படி அனுமதிப்பார், அது அவருடைய சித்தத்தின்படி. ஆனா நமக்கு ஈஸியா நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்மளுடைய பீப்புள் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸி. இதுதான் எசேக்கியேல் அழகா ஒரு இடத்துல சொல்றாரு. எசேக்கியேல் வாசிக்கலாம் 3:5-6. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை.
நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? சோ இந்த இடத்துல நான் பாக்குறேன், இந்த பேதுருக்கு வந்து அவருடைய லாங்குவேஜ், அவருடைய பீப்புள், அவங்கதான் எதிர்க்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். இந்த சின்ன கிரௌட் என்னன்னா உயிர்த்தெழுதலை நம்புற ஒரு கூட்டம். இந்த இடத்துல எசேக்கியேல் வந்து சொல்றாரு, அவருக்கு கர்த்தர் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்துல போய் அவர்களுக்கு நீ பேசுன்ட்டு அந்த எசேக்கியேல் கிட்ட கர்த்தர் வந்து சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வாயை திறக்கிறாரு. அப்பொழுது அந்த சுருளை அவர் என்ன பண்றாரு, புசிக்கிறார். அவர் புசித்து அவருடைய குடல் நிரம்பின உடனே அப்போதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, விளங்காத பேச்சும் கடினமான பாஷையுள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியார் இடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். நீ வந்து புரியாத பாஷை இல்ல, கடினமான பாஷையுள்ள ஜனத்தண்டைக்கு இல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். சோ இத வந்து இந்த கூட்டம் வந்து யாருன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் பிலீவ் பண்ணாத ஒரு கூட்டம். ஆனா இந்த இடத்துல இவர் பேதுரு எழுந்து நின்று உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு போல்டா பேசுறாரு. அதனால அவர் சொல்றாரு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு பார்த்தா, இயேசுவானவர் இந்த உலகத்துல தேவகுமாரனாய் பிறந்தார், இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், திரும்பவும் அவர் உயிர்த்தெழுந்தார். இது உண்மை, இது மறுக்க முடியாது. ஆனா இந்த எதிர்க்க இருக்கிற கூட்டம் யாருன்னா, இயேசுவை வந்து கொலை செய்த கூட்டம். அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை வந்து அவங்களுக்கால ஒத்துக்க முடியாது. அவர் தேவனுடைய குமாரன் என்பது சொல்லுது, அவங்களால ஒத்துக்க முடியாது. நான் இதை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த கடைசி நாட்கள்ல நாம் ஃபேஸ் பண்ற சில காரியங்கள் உண்டு. நம்ம ஒரு சின்ன கிரௌடா தான் இருப்போம். நமக்கு முன்னால பெரிய கிரௌட் எல்லாம், அதாவது ரியல் வர்சஸ் ஃபேக் அப்படின்னு போட்டிருந்தேன் நான். என்னன்னா, ரியல் சத்தியம் என்ன இருக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட்டா அநேக காரியங்கள் உலகத்துல எழும்பி இன்னைக்கு கடைசி நாட்கள்ல வஞ்சித்து கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த காலத்துல என்ன பேசுறாங்கன்னா, ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டியை பத்தி பேசுவாங்க, சேம் செக்ஸ் மேரேஜை பத்தி பேசுறாங்க. இதுதான் வந்து இப்போ அநேக இடங்களிலே பரவி கொண்டு இருக்கிறது. இத வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது நீங்க வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது, அவங்கள வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஜெண்டர் ஐடென்டிட்டியை பத்தி இவங்க பேசுறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று வேதத்துல குறிப்பிட்டு இருக்குது. ஜெனிசிஸ் 1:27 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சோ அவர் கரெக்டா தேவன் என்ன பண்ணார்? ஆணை சிருஷ்டித்தார், பெண்ணை சிருஷ்டித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆடமுக்கு நித்திரையை கொடுத்து அவனுடைய விலா எலும்பிலை எடுத்து அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை ஏவாளை கொடுத்தார். ஆடம்க்கு ஒரு ஈவை கொடுத்தார், ஆனா ஆடம்க்கு ஸ்டீவை கொடுக்கல. கரெக்டா? சோ சேம் செக்ஸ் மேரேஜ் இன்றைக்கு எங்க பேசப்படுகிறது என்றால் சபைக்குள்ள பேசப்படுகிறது. நான் சமீப காலத்துல லாங் ஐலாண்ட் போயிருக்கும் பொழுது ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்க்கு முன்னால ஒரு சொன்னா, நாங்க வருஷ காலமா, ஏன்னா அவங்க நாங்க மந்த்லி ஒன்ஸ் பண்றதுனால சண்டேஸ் அவங்கள டிஃப்ரெண்ட் சர்ச்சஸ் போவாங்க. சோ அவர் சொன்னாருங்க, வருஷ காலமா இந்த சர்ச்சுக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், இப்போ சர்ச்சோடைய எல்லா டாக்டரின்ஸும் டிஃப்ரெண்டா போயிருச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சேம் செக்ஸ் மேரேஜை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த டாக் எல்லாம் வந்து வேதத்துக்கு முரண்பாடா காணப்படுகிறது. இதை கேட்கும் பொழுது அதிக கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எங்கன்னா ஒரு மெயின் லைன் சர்ச்சஸ்ல இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளை சுற்றி வார்த்தை பேசப்பட வேண்டிய இடத்துல
சத்ருவானவன் என்ன பண்றான், அந்த வார்த்தையை எடுத்து அதை குழப்பி அதை வேறு விதமான காரியங்களை கொண்டு வர. உலகம் செய்கிறதுன்னா அது வேற, ஆனா சத்தியம் எங்க இருக்கணும்னா சபைக்குள்ள இருக்கணும். அந்த சத்தியத்தை வெளியே அனுப்பிவிட்டு இப்படிப்பட்ட குழப்பத்தை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. சமீப காலத்தில் நான் இன்னொரு கூட பேசும் பொழுது ஒரு ஸ்டேட்ல வந்து LGBT கான்ஃபரன்ஸ் சர்ச் உள்ள நடக்குதாம். நான் இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இது ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? சபைக்குள்ள போய் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசுவானவர் சொன்னார், வருகையின் பொழுது இப்படி எல்லாம் நடக்கும், நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நம்ம வந்து நம்ம நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்மளுடைய அவங்க வருங்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு அநேக கவலைகள் நம்மளை வந்து தாக்கி கொண்டே இருக்கும். ஏன்னா உலகம் வந்து அவங்களை வேறு விதமா கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு வந்து சபைகளிலும் அநேக மெயின்லைன் சர்ச்சஸ்ல இது போய் கொண்டு இருக்கிறது. ஆனா என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் கவலைப்படலாம். ஆனா நமக்கு ஒரு சத்தியம் தெரியும், நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நாமும் நம்ம பிள்ளைகளும் நம் சபையும் உலகம் கற்பிக்கிற பிரகாரமாய் இல்ல, கர்த்தர் நம்ம வந்து வழி நடத்துகிற பிரகாரமாய் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த சத்தியத்திற்கு நாம் எப்படி இருக்கணும்னா நம்ம தைரியமாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுருக்கு அந்த நாள்ல உயிர்த்தெழுதலை பற்றி வசனத்தை வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதற்கு தைரியமாய் பேச எனக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம வந்து திரும்ப 29 போகலாம். 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. சோ இப்ப என்ன சொல்றாருன்னா பேதுரு அந்த இடத்துல டேவிடு வந்து தைரியமா பேச எனக்கு இடம் கொடுங்கள். தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் கல்லறை இந்நாள் வரைக்கும் உங்களிடத்துலன்னு சொல்லல, நம்மிடத்தில். சோ இவர் தன்னையும் சேர்த்து அந்த இடத்துல ஒன்னா சேர்த்து சொல்றார், நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனா தாவீது என்ன பண்ணாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனா அவர் கல்லறை என்னன்னா இன்று வரை மூடப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசுவின் கல்லறையோ திறக்கப்பட்டு அவர் மரணத்தை ஜெயித்தார். டேவிடுடைய சரீரம் மண்ணுக்குள்ளதான் இருக்கிறது. நம்ம சரீரம் என்ன ஆகும்னா அழிக்கப்படும். ஆனா இயேசுவானவரோ சரீரம் அழிக்கப்படாமல் மகிமையாக என்ன பண்ணாரு, அவர் உயிர் தெழுந்தார். அவர்கள் இயேசுவின் உயிர் தெழுதலை உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் தாவீதின் சங்கீதத்திலிருந்து இவர் எடுத்து காட்டுகிறார். அது பின்வர வசனங்கள் எல்லாம் அநேக வித்தியாசங்களை இவர் எடுத்து காட்டுகிறார். அதை நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிகமாய் நம்ம தியானிக்கலாம். இந்த தாவீது வந்து ஒரு ராஜா மாத்திரமல்ல, அவர் ஒரு தீர்க்க தரிசியுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2:30 போலாம். ஆக்ட்ஸ் 2:30. அவன் தீர்க்க தரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, அவன் யாரு, தாவீது தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். இது அவரு அறிஞ்சிருக்கிறார். சரி, இப்போ நம்ம இது எங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நான் சின்ன ஷார்ட்டா தான் நான் சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல சாலமோன் வராரு, தாவீதுக்கு அடுத்தபடி அவருடைய பையன். அவர் வரும் பொழுது அந்த நாட்கள்ல பிரச்சனை வந்து அது என்ன ஆகுதுன்னா, இந்த 12 கோத்திரங்கள் வந்து பிரிஞ்சிருது. பிரியும் பொழுது அந்த 10 tribes அவங்க வந்து
இஸ்ரேலாக இருக்கிறாங்க. 2 ட்ரைப்ஸ், பென்யமினும் யூதா. அவங்க வந்து இந்த 2 கோத்திரமாக மாறுகிறார்கள். சோ இந்த இடத்துல தேவன் அவருக்கு எப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தார், எந்த இடத்துல என்ன சொன்னார் என்பதை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 2 சாமுவேல் 7:5ல என்ன சொல்றாருன்னா, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? இது நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீது கிட்ட இவர் சொல்றாரு, நீ வந்து போய் சொல்லு தாசனாகி தாவீது கிட்ட. அதாவது நீ பில் பண்ண மாட்ட, ஆனா நான் பில் பண்ணுவேன்றத 7:11ல சொல்றாரு. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். யாரு உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்றால், கர்த்தர் தான் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் என்ன பண்றாராம், உனக்கு அறிவிக்கிறார். அடுத்தது என்ன, அதாவது நீ கட்ட மாட்ட, நான் கட்டுவேன் அப்படின்றத தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீது கிட்ட சொல்றாரு. அடுத்தது 2 சாமுவேல் 7:16 வாசிக்கலாம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லச் சொன்னார். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உன் வீடு உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். இது யார் சொன்னா, தேவன் தாவீது கிட்ட சொல்றாரு நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமாக. இது நம்ம வந்து நிறைய இடங்கள்ல இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:3-4 இந்த காரியம் வருகிறது. Psalm 89:3-4. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். இது வந்து சங்கீதம் 89:3-4 அவ்வளவு கிளியரா சொல்றார். சோ ஏசியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது ஐசியா 9:6-7 வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்ல. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இது யாரை குறிக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியும். இது ஏசியா தீர்க்கதரிசி மூலம் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. அவர் யாருன்னா ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் சொல்லிவிட்டு 7th verse வராரு பாருங்க. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இது எவ்வளவு கிளீனா சொல்றாரு. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் என்ன பண்ணுமா, இதை செய்யுமா. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. சோ இது வந்து தேவன் வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, அதன்படி நடக்குதுன்னு சொல்லி இதுல இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனா நான் இது 1-2 தான் குறிப்பிடுறேன். சரி, இவைகள் எல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாய் மரியாளுக்கு பிறக்கிறார். அப்போ தேவதூதன் மரியாள் இடத்துல வந்து பேசுறார். அப்ப பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக் 1. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார்.
இந்த இடத்துல தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். 10:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இந்த தேவதூதன் இப்படியாக மரியாளிடத்துல சொல்றாங்க. இது நான் எதற்காக சொல்றேன்னா, இயேசுவானவர் தாவீதின் வம்சத்துல வந்தாரு அப்படின்றத இத்தனை ஆதாரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, நமக்காக மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மை, அவர் தாவீதின் வம்சத்தில் வந்ததும் உண்மை. இது சத்தியம், இதை யாரும் மாற்றவே முடியாது. இததான் பேதுரு அந்த இடத்துல இருந்து தாவீதுக்கு ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, அவர் உயிர்த்தெழுவாரு என்று சொல்லி, அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அதன்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி 31வது ஆக்ட்ஸ் 2:31 சொல்றாரு, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இது எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. Psalm 16 இருந்து அந்த 16:10 இதே வசனம் வருது. சோ இந்த இடத்த அவ்வளவு அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். முதல்ல வசனங்களை வாசிக்கிறாரு அவங்க பெரிய கிரௌடுக்கு முன்னால. இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணிட்டு 32வது வசனம் சொல்லிக்கிறாரு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை என்ன பண்ணாரு? தேவன் எழுப்பினார். அவர் நீங்க எல்லாம் கொலை செய்தீங்க, அவர் மரித்தாரு, ஆனா இந்த இயேசுவை யார் எழுப்பினார்னா தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்க எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். யாருன்னா இந்த 120 பேரு, இவங்க ஒரு ஐ விட்னஸ். எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா அந்த வேர்டை ஒரு பென்டெகாஸ்டல் மெசேஜை என்ன அழகா கொடுத்து பாயிண்டா எடுத்துட்டு போறாரு. அந்த விழுந்து போன தாவீதின் கோத்திரத்துல இருந்துதான் நம்முடைய யூத ராஜசிங்கம் வந்தார். அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துல சத்தியத்துல வைராக்கியமா தைரியமாய் நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்முடைய நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு விடக்கூடாது. நம்ம அநேக நேரங்களிலே நம் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு எதிராக சாத்தான் அநேக முயற்சி செய்வான். ஆனா அந்த முயற்சியில நம்ம அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதோ இல்லாவிட்டால் வார்த்தைகளை நமக்கு ஏற்ற விதமாய் மாற்றி பேசவோ அப்படி செய்யக்கூடாது. கற்றுக்கொண்ட உபதேசம் என்னவோ, தேவன் வார்த்தை என்னவோ அதற்கு நம்ம உறுதியாய் நிற்க வேண்டும். இங்க பேதுரு என்ன பண்ணாருன்னா அப்படிதான் உறுதியாய் அவர்கள் மத்தியில ஸ்ட்ராங்கா நின்னாரு. சோ ஒரு சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் என்ன பண்ண, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை என்ன பண்ணோம்னா என் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமே ஒழிய என் வாழ்க்கைக்கு ஏற்ற விதமாய் நான் தேவனுடைய வார்த்தையை மாற்றக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாத்தணும், ஆனா என் வாழ்க்கைக்கு ஏற்ற விதமா நான் ஃபிட் பண்ணி அதை மாற்றக்கூடாது. அன்று பேதுரு இந்த உயிர்த்தெழுதலின் சாட்சிய இந்த ஒரு சின்ன கிரௌடு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி அந்த பெரிய கிரௌடு முன்னால சொன்னாரு. இன்னைக்கு நம்ம இந்த டேஸ்ல எடுத்துக்கலாம், இன்றைக்கு நம்மள தேவன் ரட்சித்தாரு, இதுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் பெற்ற சத்தியத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்றோம்னா அந்த சூழ்நிலைகள் நடுவுல சில நேரங்களிலே அவர்களுக்கு ஏற்ற விதமாய் நம்ம விட்டு கொடுக்க முயற்சி செய்வோம். ஆனா அதுல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு முடிவு பரியந்தம் நான் எப்படி இருக்கணும்னா அதை காத்து கொள்ளணும், அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம கர்த்தர் இந்த உலகத்துல வைத்து இருக்கிறார். இந்த பாவமான உலகத்துல இருந்து எவ்வளவு கோடி கோடி ஜனங்க இருந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்னா நம்மளை இத்தனை ஜனங்கள்ல இருந்து நம்மளை வேறு பிரித்தார், அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றினார். இத பேதுரு என்ன எழுதுறாருன்னா 1 Peter 2:9 வாசிக்கலாம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். So, நம்ம யாருன்னா அவருக்கு சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி. சோ நம்மளுடைய ஜாதி என்னன்னா பரிசுத்த ஜாதி. நம்ம யாருன்னா அவருக்கு சொந்தமான ஜனம். நம்ம இப்படிப்பட்ட நம்ம யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். நம்ம ரட்சிப்பை பெற்ற பிறகு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா மாற்றங்கள் ஆரம்பிக்கிறது, ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம், சபைக்கு வரோம். நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்குன்னா பரிசுத்தவான்களோட சபையில இருக்க விசுவாசிகளோட கூட நம்மளுடைய ஐக்கியம் காணப்படுகிறது. நம்ம வாயிலிருந்து பாடுகிற பாடல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடலாய் நமக்கு காணப்படுகிறது. ஒரு நாள் தேவையில்லாத பாடல பாடி இருக்கலாம், ஆனா என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு என்னுடைய வார்த்தை பாடுகிற பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடலாய் காணப்படுகிறது. நான் கேட்கிற வார்த்தை எப்படி இருக்கும்னா தேவனுடைய வார்த்தையாய் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்க பிரியமா இருக்கும் எனக்கு. நான் சபையில என்ன பண்றேன், இந்த வார்த்தைகளை கேட்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவி என்னன்னா பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் போகிற பாதை என்னன்னு பார்த்தா பரிசுத்த பாதை. நான் போய் சேர வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தா பரலோகம். இவைகளை நம்ம எல்லாருக்கும், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. சரி, நம்ம சபைக்கு விட்டு நம்ம போகிறோம். சோ நம்ம போயிட்டு திரும்ப மண்டேல இருந்து நம்ம ருட்டீன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பிள்ளைங்க காலேஜ் போவாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ பார்க்கணும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், எல்லாம் ரட்சிப்பு அடையாத குடும்பம் இருக்கலாம். இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அப்போ நம்ம அவங்களோட பேசாம இருக்கணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம இருக்கோம். ஏன்னா இவைகள் எல்லாம் நம்ம உலகத்திற்கு செல்றோம். நம்ம உலகத்துக்கு செல்லும் பொழுது நம்ம இவர்களெல்லாம் பார்க்கணும். இதற்கு மேலாக இன்றைக்கு நம்ம எங்க வெளியவே போக தேவையில்லை. நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஒரு செல்போன், இதுல எல்லா சோசியல் மீடியா எல்லாமே, நம்ம உலகமே ஒவ்வொரு நாளும் சுற்றிட்டு வந்துடலாம். சோ இதெல்லாம் நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் இயேசுவுக்கு சொந்தமானவள். ஆனா இந்த ஒரு இடத்துலயாவது, எந்த இடத்துலயாவது பரிசுத்தத்தை பத்தி எங்கேயாவது ஒரு இடம் கற்றுக் கொடுக்குதா? இல்ல. எந்த இடத்துலயும் பரிசுத்தம் பற்றியே இல்ல. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் ரட்சிப்பை பெற்றவங்க, நான் பரிசுத்தமா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே யோசிக்கணும். சோ நம்ம இப்போ வேலைக்கு போறாங்க, இல்ல பக்கத்துல நெய்பர்ட்ட பேசக்கூடாதா அப்படின்னா அவர்களோட பேசதான் செய்யணும். ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம ஒருத்தரை பாக்குறோம், பேசுவோம். ஆனா அதுல ஒரு பவுண்டரி இருக்கு, எல்லை இருக்கு. எனக்கு நான் அந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது. நான் தாண்டினா என்னுடைய கால் என்ன ஆகும்னா அதுல சறுக்கி கொண்டே போகும். நான் எனக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்புல நான் எப்படி இருக்கணும்னா அதுல உறுதியாய் நிற்க வேண்டும். நான் இதை தாண்டி போகும் பொழுதுதான் என்னோட ஆத்மா என்ன பண்ணுதுன்னா இடறி விழுகிறது. எனக்கு இருக்கிற ரட்சிப்பு நான் பேசுகிறவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மாவை தொட வேண்டுமே தவிர அவர்களுக்குள்ள இருக்கிற தீட்டு என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட வந்துடக்கூடாது. நான் இப்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். எனக்குள்ள இருக்கிறப்பட்ட ரட்சிப்பு நான் மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது அவர்களுடைய ஆத்மாவை தொடணும். ஆனா அவர்களுக்குள்ள இருக்கப்பட்ட அசுத்தம், தீட்டு என்னுடைய பக்கத்துல வந்துடக்கூடாது. இதுல நான் ஜாக்கிரதையாய் நான் காணப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. நம்ம அநேக நேரங்கள்ல நான் எப்படி இருக்கிறேன்றத நம்ம யோசிச்சு ஆராய்ச்சி பார்க்கலாம். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த சத்தியத்துக்கு நான் உறுதியாய் நிற்கிறேனா, இல்லாவிட்டால் மற்றவர்களோட கூட பேசும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற விதமாய் அவர்கள் வழியில நான் விழுந்து விடுகிறேனா. நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு மனதுல ஒரு அறை இருக்கு, அந்த அறையை என்ன பண்ணணும்னா அந்த ரூமை நல்லா லாக் பண்ணி டைட்டா கட்டிக்கணும். அப்போ நம்ம எப்படி இருப்போம் என்பதை நம்ம இதை வாசிக்கலாம். 1 Peter 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. சோ நம்ம மனதின் அறையை கட்டினோம். இது வந்து லூசா இருக்கக்கூடாது. லூசா இருந்தா நிறைய உள்ள வந்துரும். சோ அறையை கட்டிக்கொண்டு எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நான் காணப்படணும். சோ மனதின் அறை கட்டப்படும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்னா, நாளுக்கு நாள் புதிதாகுவான். பூரணமாய்க்கொண்டே போவாங்க. சோ இதுதான் மனதின் அறையை நான் எப்பொழுதும் கட்டிக்கொள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்ம காணப்படணும். ஒவ்வொரு நாளும் என் மனதின் அறையை கட்டிக்கொள்ளணும். நான் எந்த சூழ்நிலையிலும் நான் தவறி விழுந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என்னை மாற்றி விடக்கூடாது. நான் யார் என்றால் இயேசுவால பிடிக்கப்பட்டவங்க, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, இயேசுவின் சத்தியத்திற்காக நம் உறுதியாய் நாம் நிற்கணும். அன்று பேதுரு இந்த சத்தியம் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அதை நம்பாத ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில எப்படி தைரியமாக அதை சொன்னாரோ, இன்றைக்கு நாமும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை பெற்ற நாம், நமக்கு முன்பாக பெரிய கூட்டம் எத்தனையோ டாக்டரின்ஸோட இருக்கலாம், எத்தனையோ தவறான காரியங்களுக்குள்ள போயிருக்கலாம். ஆனா நான் வந்து என்ன செய்யணும்? ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் பேசணும், எந்த அளவுக்கு நான் பேசக்கூடாது என்று சொல்லி, எந்த அளவுக்கு என் எஜமானனுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்காது என்று சொல்லி. சோ நான் நிற்கணும். உறுதியாய் நான் நிற்கும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையும் எப்படி இருப்போம்னா, நம்ம பரலோகத்திற்கு உரியவர்கள், நம்ம பூலோகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். இந்த சத்தியத்துல நம்ம உறுதியாய் நிற்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா, அவருடைய வருகையில நம்மையும் நம் குடும்பத்தையும் சபையும் அவரோடு கூட இணைப்பார். நம்ம பெற்ற சத்தியத்தை, நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்துல நம்ம எப்பொழுதும் உறுதியாய் தரித்து நிற்கணும். இதற்கு தைரியமாய் நம்ம போராடணும். நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் வேவரியா நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி, ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அந்த எண்ணமே வந்துருச்சுனாவே அதை விட்டு விலகிடணும். நான் வந்து இயேசுவை பிரியப்படுத்தணும். அந்த வார்த்தைக்கு நான் உறுதியா இருக்கணும். அதுல நான் உறுதியா நின்றால் ஒழிய பரலோகத்தை நான் சந்திக்க முடியும். கர்த்தர் நம்ம இன்றைக்கு இந்த பேதனுடைய வைராக்கியத்தை குறித்து தைரியமாய் பேசினார்ல, அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவ்வளவு பெரிய கிரௌடு முன்னால அன்றைக்கு பேசினார். இன்றைக்கும் நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் பெற்ற சத்தியத்திற்கு வைராக்கியமாய் நம்ம நிற்போம், தைரியமாய் நம்ம நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ப்ரே பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, அருமையான தகப்பனே, இந்த ஜெப வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, என்று நீர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஐக்கியத்தின் நேரத்தை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே, இந்த வசனங்களை தியானிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருபையை கொடுத்தீரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நீர் எங்களுக்காக இந்த பூமியில் ஆண்டவரே பிறந்து தகப்பனே ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே. நாங்கள் இதை விசுவசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் மரித்த நாளிலும் உயிரோடு எழுந்து தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு மத்தியில் ஒரு தேற்ற வாழனை நீர் கொடுத்தீரே தகப்பனே. ஆண்டவரே அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. அந்த தேற்ற வாழன் தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை வழி நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீரே. நாங்கள் அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போதும் அதை பேசும் போதும் அதை தியானிக்கும் போதும் தகப்பனே ஏசப்பா வார்த்தைகள் விருதுவாய் வராத வண்ணம் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே அன்று அந்த பிலிப் தகப்பனே ஏசப்பா அதை யாரு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு கேட்டப்ப அவரு உங்களோட ஆவியானவரால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே தகப்பனே. அதே போல நாங்கள் அதை புரிந்தவர்களாய் தகப்பனே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தகப்பனே, வசனத்தை முழுமையாய் ஆண்டவரை உட்கொண்டவர்களாய் தகப்பனே, பிறரிடம் பேசுவதற்கு நீர் கிருபை கொடுங்க தகப்பனே. நாங்கள் வார்த்தைகளை குறைக்காமலும் கூட்டாமலும் தகப்பனே நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீரோ தகப்பனே. ஆண்டவரே நாங்க சோசியல் மீடியால இருந்தோ தகப்பனே பிறரிடத்துல இருந்தோ லேர்ன் பண்ணிக்காம ஆவியானவரை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாகவே அதை லேர்ன் பண்ணிட்டு அதை அப்படியே நாங்கள் பேசுவதற்கு எங்க குடும்பத்தார்கிட்டயோ பிறர்கிட்டயோ நாங்கள் பேசுவதற்கு எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் கற்றுக் கொடுங்க தகப்பனே. அன்று பேதுரு தகப்பனே ஏசப்பா
சத்தியத்தை எவ்வளவு தைரியமாய் ஆண்டவரே அறிவித்தாரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் சத்தியத்தை தைரியமாய் அறிவிக்க எங்களுக்கு நீர் இடம் கொடுங்கள் அவர் சொன்னது போல தகப்பனே. எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் இடம் கொடுங்க தகப்பனே ஏசப்பா. அப்படியாய் நாங்கள் சத்தியத்தை ஒவ்வொரு இடத்திலும் பேசுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. நாங்க அநேக உதாரத்துவமான காரியங்களை வேதத்துல இன்று பார்த்தோம் தகப்பனே ஏசப்பா. நீர் எப்படி தாவீது சாமுவேலோட அந்த ராஜ்யத்தை சரி வீட்டையும் நீர் நிலைநிறுத்தினீரோ, நீர் கட்டினீரோ, அப்படியே நீர் எங்கள் வாழ்க்கையும் நீர் நிலைநிறுத்துகிறீர், நீர் கட்டுகிறீர் தகப்பனே. இது எங்களோட சுய காரியங்களோ சுய பலனோ இல்ல தகப்பனே. அதே போல நாங்கள் அநேக காரியங்களை இன்று கற்றுக்கொண்டோம் தகப்பனே. பேதுரு எப்படி ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை ஒவ்வொரு இடத்திற்கும் சொன்னாரோ தகப்பனே. அது அவர்கள் ஜனமா இருந்தாலும் புரியாத ஜனங்களா இருந்தாலும் உண்மை சிலுவையில அறைந்த ஜனங்களா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலையும் தகப்பனே உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை எடுத்து சொன்னாரோ அதே போல நாங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை இறுக பெற்றுக்கொண்டு முழு மனதோடு அதை உறுதியாய் பற்றிக்கொண்டு கடைசி மரண பரியம் தகப்பனே. நாங்க லாஸ்ட் டேஸ்ல இருந்தாலும் தகப்பனே எங்களை சுத்தி தகப்பனே நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் ஃபேக் செர்மன்ஸ் நாங்க கேட்டாலும் கல்ட் குரூப்ஸ் இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில் அநேக தீய பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத காரியங்கள் வந்தாலும் நாங்கள் தகப்பனே எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு எதற்கும் செவி கொடாமல் நாங்கள் அதில் தடுக்கி விழுகாமல் நாங்கள் கேட்டுக்கொண்டது போல தகப்பனே எங்களுக்குள்ள நீர் கொடுத்த ரட்சிப்பு தகப்பனே பிறருக்கும் அது போகணும் தகப்பனே. ஆனா பிறருக்குள்ளான தீட்டு தகப்பனே எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு எங்களுக்குள்ள ஊடுருவகி போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்க அந்த அடைப்புல உறுதியா இருந்து தகப்பனே ஏசப்பா, அசுத்தத்திற்கு விலகி இருந்து தகப்பனே ஏசப்பா உண்மையை மாற்றமே நாங்கள் பற்றி கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பண்ணுங்க தகப்பனே. நாங்களும் பேதுருவை போல தைரியத்தோடு சாட்சிகளாய் இருக்கிறதற்கு தகப்பனே, உங்களோட உயிர்த்தெழுதலின் சாட்சியை பிறருக்கு தெரிவிக்கிறதற்கு தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நாங்கள் கேட்டுக்கொண்டது போல நாங்கள் பீப்புள் ப்ளீசஸ் எல்லாம் ஆண்டவரே we have to please only you ஏசப்பா. நீங்க அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த பரிசுத்த பாதைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், பேரை அழைத்திருக்கிறீர், தகுதியில்லாத எங்களை அழைத்திருக்கிறீர், பாவத்திலிருந்து எங்களை அழைத்திருக்கிறீர். அதை ஆண்டவரை மறந்து போகாமல் தகப்பனே நீர் கொடுத்த இந்த ஈவான வாழ்க்கையை மறந்து போகாமல் தகப்பனே பெற்றுக்கொண்ட நாங்கள் கற்றுக்கொண்டும் தகப்பனே பிரதிபலிக்கிறவர்களாய் உறுதியோடு அதை பெற்றுக்கொள்வதற்கு தகப்பனே நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே ஏசப்பா. அதேபடியே வழி நடத்துங்க தகப்பனே. இந்த பரிசுத்த பாதையில இடர்கள் வந்தாலும் தகப்பனே சறுக்கி விழுகாமல் தகப்பனே நிலை நிற்கிறதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசியாக நல்ல ஓட்டத்தை ஓடினேன்னு சொல்லிட்டு பவுல போல அந்த பரம தேசத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. எந்த சறுக்கல்களும் இல்லாம எங்க ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தையும் சபையை நீர் கூட்டி சேருங்க தகப்பனே. இந்த நாளிலையும் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கற்றுக் கொடுத்த ஆண்டியும் பாதத்துல சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக நாட்கள் தகப்பனே இதே போல் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வசனங்களும் தகப்பனே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கா எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக நாங்க வளருவதற்கு நீர் எங்களை கிருபை பண்ணுங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் எங்களோடு பேசின தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி ஆண்டவர் எங்களை வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் நீ செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Praise God, praise Lord. Praise Lord, auntie. Praise Lord, everyone. Praise Lord, Praise Lord, Lord. auntie. Praise the Lord, everyone. Praise Lord.